Hi friends, welcome back to SmileySamayal channel. இன்னைக்கு ஹெல்தியான சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சுண்டக்காவை நல்லா கழுவிக்கோங்க. கழுவி ஒரு அம்மியை வச்சோ கல் வச்சோ தட்டி வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் 10 ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மீடியம் சைஸ் தக்காளி 1, 4 பல் பூண்டு. சுண்டக்காய் ரொம்ப கசக்கிறதுனால புளி கரைசல் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மசாலாவுமே கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், புளி கரைச்சாச்சு. ரெசிபிக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி குழம்பு மிளகாய் தூள் 2.5 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சுண்டைக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சுண்டைக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். அதே மாதிரி வயிறில் கிருமிகள் இருந்தாலும் அதுவும் சரியாயிடும். இப்போ பாருங்கள், பேனை ஹீட் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபியை நல்லெண்ணெய் ஊற்றியே ட்ரை பண்ணுங்கள். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வடகம் சேர்த்துக்கலாம். ஏன்னா வடகத்தில் கடுகு, வெந்தயம் எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஸோ தனியாக நீங்கள் போட தேவையில்லை. வடகம் போட்டு நல்லா பொரியட்டும். வடகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ரெசிபிக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் சுண்டைக்காவை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கரைச்சி வச்ச புளி, மிளகாய் அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மீடியமான ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சு இறக்கிட்டிங்கனாவே ஹெல்தியான சுண்டைக்காய் குழம்பு உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சில பேர்த்துக்கு அந்த காரமோ புளிப்போ சேராது. அதனால லேசாக நீங்கள் வெல்லம் சேர்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஸோ உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.